விஜய் சாருடைய கடைசி திரைப்படம் தளபதி 69. இந்த திரைப்படம் வந்து இதோட அவர் அரசியலில் பயணப்படுகிறார். மாநாடு நடத்தினார். அக்டோபர் 27 அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டார். எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தார். இந்த நம்மளுக்கு தெரிந்தது, அனைவருக்கும் தெரிந்தது, 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. இவ்வளோ பெரிய ஒரு தொகையை, இவ்வளோ பெரிய சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாரு. விஜயகாந்த் சார்கிட்ட பார்த்தது என்ன, விஜய் சார்கிட்ட பார்த்தது என்ன, அதை ஷேர் பண்ணுங்கள் சார். ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கிற ஒற்றுமை, மக்களுக்கு ஏதோ செய்யணுன்ற ஆசை இருக்குன்ற ஒற்றுமை இருக்காது. எப்படி செய்யறாங்க, ரெண்டு பேருக்கு வேறு வேறு வழி இருக்கும். அப்புறம் அரசியலுக்கு வந்து அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்கு அந்த எண்ணம் இருக்குது. நம்ம பண்ணிட்டோம், இவ்வளோ பண்ணோம். அவங்களுக்கு கூட திருப்பி இப்போ என்ன, அவருக்கு என்ன பணம் இல்லையா, வசதி இல்லையா, சம்பாதிக்கணுமா, ஏதோ செய்யணும்னு அவங்களுக்குள்ள ஒரு உந்துதல் இருக்குது, அது வர்றாங்க. ஆனால் எங்களுக்குலாம் என்ன ஃபீலிங் கிடையாது, சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். ஏன்னா வருஷத்துக்கு வந்து ஒரே வருஷத்தில் வந்து ஒரு 600-700 கோடி, ஒரு படத்துல 700 கோடி 800 கோடி கொண்டு வந்து இண்டஸ்ட்ரிக்கு தரக்கூடிய ஒரு ஹைலி சேலபிள் ஆக்டர் சினிமா விட்டு போகிறது சினிமாவுக்கு லாஸ். அந்த மாதிரி நமக்கு ஒரு வருத்தம் தான் இருந்தால் கூட அப்புறம் அவருடைய முடிவு, அவங்களுக்குன்னு லைஃப்பில் சில ஆம்பிஷன்ஸ். எவ்வளோ வருஷம் இதையே நான் பண்ணிட்டு டூட் பாடிட்டே இருக்க போகிறேன், சண்டை போட்டே இருக்க போகிறேன், நான் எதாவது செய்யணுமே, நான் மக்களுக்கு அதை செய்ய போகிறோன்னு அவர் இறங்கியிருக்காரு. வரவேற்போம், அவ்வளோதான். ஆனால் ஒரு சினிமாக்காரராக, நம்ம சினிமா தயாரிப்பாளராக நமக்கு வந்து அதில் ஒரு நிச்சயமாக சினிமாவுக்கு ஒரு மாபெரும் இழப்பு. விஜய் சார் கூட நீங்கள் அந்த கோட் படத்தில் அந்த பெரிய வெற்றிடம், அவர் விட்டுட்டு போகிற இடம் பெரிய வெற்றிடம். அந்த இடத்த கரெக்டாக வந்து இன்னொரு இடம் அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணணும். படத்தில் காட்டியிருக்கீங்களே. இல்லை, அது டைரக்டரோட தாட்டு வரட்டுமே, வந்தால் சந்தோஷம். யாரோ ஒருத்தர் வரணும். அது யார், சரி சரி நானும் நீங்களும் வரப்போகிறது இல்லை, அது யாரோ ஒருத்தர் வரணும். அந்த தகுதியில் யார் இருக்காங்களோ, மக்கள் யாரை கொண்டாந்து சேர்க்கணும், கொண்டாந்து சேர்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வயசு தேவைப்படும். ஏன்னா அது ஒரு இவர் நாளைக்கு போகிறாரு, நாளானைக்கு காலம் அவர் வர முடியுமா, அப்படிலாம் வர முடியாது. அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். இவர் வந்து 60 கோடி வசூல், 70 கோடி வசூல், 80 கோடி வசூல், 100 கோடி வசூல், 110 கோடி வசூல் போய் ரீச் ஆனார்ல விஜய். அந்த மாதிரி ரீச் ஆகணும் இல்லை சார். நம்ம சொல்கிறது நீங்கள் சொல்லியோ நான் சொல்லியோ நடக்கிற விஷயம் இல்லை. அவங்க அமையிற படங்கள் அப்படி அமையணும், மக்களுடைய வரவேற்பு இருக்கணும், அப்புறம் நேரங்காலம் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எல்லாம் வெற்றி கிடைக்கணும், எல்லாமே இருக்குல்ல. அந்த வகையில் யார் வந்தாலும் வரவேற்கணும். நமக்கு சார், நம்ம சினிமாவுக்கு போகிறோம், நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை மறந்து அங்கே எது நல்லா இருந்தாலும் நம்ம சிரிச்சோம்ல, எது நல்லா இருந்தாலும் கை தட்டிடுறோம்ல. பிடிச்சி நடிக்க பிடிக்காத நடிக்க அதெல்லாம் இருக்கட்டும் வச்சுக்கோங்க. ஆனால் அது கூட நல்ல படம் வந்தால் கை தட்டிடுறோம்ல. கண்டிப்பாக நமக்கு என்ன பர்சனல் பங்காளி சண்டையாக அந்த நடிகர் கூட நம்மளுக்கு அந்த அவனும் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இல்லை பார்க்குறோம். அந்த ஆர்டிஸ்ட் கூட ஒரு படம் நல்ல படம் வந்துடும், ஆனால் நம்ம கை தட்டிடுவோம். அதுதான் சினிமா. கோட் வசூலை குறித்து ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே வசூல் சாதனை படைத்ததா சார்? மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்தது. மாற்றவன் 100 கோடியை தாண்டிய மிகச்சில தமிழ் படங்களில் அது ஒரு, அதாவது தமிழ்நாடு வசூல் பெஞ்ச் மார்க் எப்பவுமே தமிழ்நாடு எடுத்துக்கணும். நீங்கள் ஓவரால் 500 கோடி 600 கோடி அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாத வசூல் விட்டுருது. தமிழ்நாடு ஷேர், டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் 100 கோடியை தாண்டினால் அது மாபெரும் வெற்றி படம். அதை தாண்டிய படங்கள் அப்படி விரல் விட்டு எண்ணிடலாங்க. 100 கோடி எத்தனை தாண்டிச்சு? ஒரு 5 படம், 5ல் 1 கோடி. மாபெரும் வெற்றி படம் இல்லை, மாற்றமே. உலக அளவில் எவ்வளோ இருக்கும் சார்? சார் உலக நம்பர்ஸ் எனக்கு கரெக்டாக தெரியல. உலக அளவிலே மிகச்சிறந்த படம். அதாவது அது ஆந்திராவிலும் கேரளாவில் மட்டும்தான் மற்ற படங்களை விட சற்று சறுக்கி இருக்கிறதே தவிர மீது எல்லா ஊர்லேயும் மற்ற எல்லா படத்தோடு கூட தான் போயிருக்கு. லியோ விட இந்த வசூல் குறைவுன்றத ஒரு விமர்சனம் தான் போயிருக்கு. நான் சொல்கிறது, லியோ வந்து ஒரு பெரிய ஹாலிடே பெஞ்சில் வருது, அது ஒரு 5 இன்னொரு 10 கோடி ரூபா கூட பண்ணும். இது ஒரு ஒர்க்கிங் டேல வருது. இதுவே பூஜா ஹாலிடேஸில் வந்து இன்னொரு 10 கோடி கூட பண்ணிடுவோம். நீங்கள் அந்த கம்பேரிசனும் சரி, விஜய் படத்துக்குமே நம்ம போட்டி வைக்க வேண்டியதில்லை. இது எந்த காலகட்டத்தில் வந்துச்சு, அது எந்த காலகட்டத்தில் வந்துச்சு, இது இல்லையே இல்லையா, ஒர்க்கிங் டேல வருது படம். அதனால் வந்து இந்த வசூல் வந்து மிகப்பெரிய ஒர்க்கிங் டேல வந்து அந்த வியாழன் வெள்ளி சனி ஞாயிறில் 100 கோடி வசூல் பண்ணிச்சு தமிழ்நாடு கிராஸ். அதுவே ஷேராக மாறிடுச்சு. ஒர்க்கிங் டே நான் சார் வியாழன் வெள்ளியில் வந்து 30 கோடி கலெக்ட் பண்ணுறது எப்படி பண்ணுவோம்? தமிழ் வரலாற்றில் செய்ய முடியாது. அதெல்லாம் ஃபஸ்ட் டே 30 கோடி, செகண்ட் டே 30 கோடி எப்படி வரும்? வியாழன் வெள்ளி ஒர்க்கிங் டே. அதனால் அதெல்லாம் பெரிய சாதனை பண்ணியிருக்கோம் சொல்ல, அதெல்லாம் எந்த விதத்துலையும் குறையல. விஜய் சாருடைய கடைசி திரைப்படம் தளபதி 69. இந்த திரைப்படம் வந்து இதோட அவர் அரசியலில் பயணப்படுகிறார். மாநாடு நடத்தினார். அக்டோபர் 27 அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டார். எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தார். இந்த நம்மளுக்கு தெரிந்தது, அனைவருக்கும் தெரிந்தது, 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னு. இவ்வளோ பெரிய ஒரு தொகையை, இவ்வளோ பெரிய சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாரு.
விஜயகாந்த் சார் கிட்ட பார்த்தது என்ன, விஜய் சார் கிட்ட பார்த்தது என்ன, அதை ஷேர் பண்ணுங்கள் சார். 2 பேர்த்துக்கும் இருக்கிற ஒற்றுமை, மக்களுக்கு ஏதோ செய்யணுன்ற ஆசை இருக்குன்ற ஒற்றுமை இருக்காது. எப்படி செய்கிறாங்க 2 பேருக்கு வேறு வேறு வழி இருக்கும். அப்புறம் அரசியலுக்கு வந்துட்டு அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்கு அந்த எண்ணம் இருக்குது. நம்ம பண்ணிட்டோம், இவ்வளோ பண்ணோம். அவங்களுக்கு கூட திருப்பி இப்போ என்ன, நீ அவருக்கு என்ன பணம் இல்லையா, வசதி இல்லையா, சம்பாதிக்கணுமா, நீ ஏதோ செய்யணும்னு அவங்களுக்குள்ள ஒரு உந்துதல் இருக்குது, அது வர்றாங்க. ஆனால் எங்களுக்குள்ள என்ன ஃபீலிங் கிடையாதுன்னா, சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். ஏன்னா வருஷத்துக்கு வந்து ஒரே வருஷத்தில் வந்து ஒரு 600-700 கோடி, ஒரு படத்துல 700 கோடி 800 கோடி கொண்டு வந்து இண்டஸ்ட்ரிக்கு தரக்கூடிய ஒரு ஹைலி சேலபிள் ஆக்டர் சினிமா விட்டு போகிறது சினிமாவுக்கு லாஸ். அந்த மாதிரி நமக்கு ஒரு வருத்தம் தான் இருந்தால் கூட அப்புறம் அவருடைய முடிவு, அவங்களுக்குன்னு லைஃப்பில் சில ஆம்பிஷன்ஸ். எவ்வளோ வருஷம் இதையே நான் பண்ணிட்டு டூட் பாடிட்டே இருக்க போகிறேன், சண்டை போட்டே இருக்க போகிறேன், நான் எதாவது செய்யணுமே, நான் மக்களுக்கு அதை செய்ய போகிறோன்னு அவர் இறங்கியிருக்காரு. வரவேற்போம், அவ்வளோதான். ஆனால் ஒரு சினிமாக்காரராக, நம்ம சினிமா தயாரிப்பாளராக நமக்கு வந்து அதில் ஒரு நிச்சயமாக சினிமாவுக்கு ஒரு மாபெரும் இழப்பு. விஜய் சார் கூட நீங்கள் அந்த கோட் படத்தில் அந்த பெரிய வெற்றிடம், அவர் விட்டுட்டு போகிற இடம் பெரிய வெற்றிடம். அந்த இடத்த கரெக்டாக வந்து இன்னொரு இடம் அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணணும். படத்தில் காட்டியிருக்கீங்களே. இல்லை, அது டைரக்டரோட தாட்டு வரட்டுமே, வந்தால் சந்தோஷம். யாராவது வரணும். அது யார் சரி சரி நானும் நீங்களும் வரப்போகிறது இல்லை, அது யாராவது வரணும். அந்த தகுதியில் யார் இருக்காங்களோ, மக்கள் யாரை கொண்டாந்து சேர்க்கணும், கொண்டாந்து சேர்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வயசு தேவைப்படும். ஏன்னா அது உடனே இவர் நாளைக்கு போகிறாரு, நாளானைக்கு காலம் அவர் வர முடியுமா, அப்படிலாம் வர முடியாது. அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். இவர் வந்து 60 கோடி வசூல், 70 கோடி வசூல், 80 கோடி வசூல், 100 கோடி வசூல், 110 கோடி வசூல் போய் ரீச் ஆனார்ல விஜய். அந்த மாதிரி ரீச் ஆகணும் இல்லை சார். நம்ம சொல்கிறது நீங்கள் சொல்லியோ நான் சொல்லியோ நடக்கிற விஷயம் இல்லை. அவங்களுக்கு அமையிற படங்கள் அப்படி அமையணும், மக்களுடைய வரவேற்பு இருக்கணும், அப்புறம் நேரங்காலம் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எல்லாம் வெற்றி கிடைக்கணும், எல்லாமே இருக்குல்ல. அந்த வகையில் யார் வந்தாலும் வரவேற்கணும். நமக்கு சார் நம்ம சினிமாவுக்கு போகிறோம், நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை மறந்து அங்கே எது நல்லா இருந்தாலும் நம்ம சிரிச்சோம்ல, எது நல்லா இருந்தாலும் கை தட்டிடுறோம்ல. பிடிச்சி நடிக்க பிடிக்காத நடிக்க அதெல்லாம் இருக்கட்டும் வச்சுங்க. ஆனால் அது கூட நல்ல படம் வந்தால் கை தட்டிடுறோம்ல. கண்டிப்பாக சார். நமக்கு என்ன பர்சனல் பங்காளி சண்டையாக அந்த நடிகர் கூட நம்மளுக்கு அவனும் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இல்லை பார்க்குறோம். அந்த ஆர்டிஸ்ட் கூட ஒரு படம் நல்ல படம் வந்துடும், ஆனால் நம்ம கை தட்டிடுவோம். அதுதான் சினிமா. விஜய் அவர்களிடம் நீங்கள் பார்த்தது என்ன சார் கோட் படத்தை அந்த நாட்களில்? இதெல்லாம் ஒன்றா எனக்கு எல்லாம் என்னால் பிரமிப்பாக இருந்தது. என்னால் இல்லை சார், பிரமிப்பு தான். அதாவது இன்றைக்கு வந்து இவ்வளோ தூரம் அவ்வளோ ஒரு ஹைலி சேலபிள் ஆக்டர், ஒரு வேர்ல்டு பாப்புலர் ஒரு நடிகர் வந்து அவர் நடந்துக்கிட்ட விதம், அவருடைய எளிமைன்னு என்ன சார், ரொம்ப நான் அதை விஜய் வந்துட்டார் அந்த பரவர்கள் நான் ஒரு ஷார்ட் ரெடி பண்ணிப்பேன். ஒரு 4 மணி நேரம் ஆனால் கூட அடுத்த ஷாட்டுக்கு அமைதியாக வெயிட் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் இந்த விஜயகாந்த் சார் அதெல்லாம் செய்வார் நிறைய. அது அவர் வந்து எத்தனை மணி நேரம் ஆனாலும் யாரையும் போய் எத்தனை ஷார்ட் எப்போ ஏன் லேட்லாம் கேட்கவே மாட்டார், வெயிட் பண்ணுவார். அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க, நம்ம கொண்டு தூக்க வேண்டியதான் பார். அந்த மாதிரி விஜயும் எந்த விதமான டைரக்டருக்கு எந்த டென்ஷன் கொடுக்காம டைம் எடுத்துக்கப்பா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கணும்னு சொல்லி வெங்கட் பிரபுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் கழுத்தை போய் காதலியோட கழுத்தை அறுக்கிற மாதிரி ஒரு சீன் நடிக்கணும்னு சொன்னால் அந்த டேரக்டருக்கு நீங்கள் எவ்வளோ சுதந்திரத்தை கொடுத்துருப்பீங்க அந்த கதையை பண்ணுறதுக்கு. நீங்கள் படம் பார்த்தாவே தெரியும் அவர் எப்படி நடந்துருக்கிறார் அப்படின்ட்டு. அந்த படத்தில் எத்தனை விதமான நெகட்டிவிட்டி ஒரு கேரக்டர் மேலே நீங்கள் பாருங்கள். அப்படி ஒரு வில்லன் பண்ணுறதுக்கு ஒரு டேரக்டர் ஒரு ஹீரோ யோசிக்கணும், அந்த டேரக்டரோட தாட்டை அவனோட எக்ஸிக்யூஷனை அவர் மதித்தார். அந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் கொடுக்குற சுதந்திரம், வேலை செய்கிற டைமிங், சின்சியாரிட்டி, 7ன்னா 7 ரெடி, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண அமைதியாக அந்த ஃபோக்கஸ்டாக வேலை பார்க்குறது, அந்த சீனை பற்றியே யோசிச்சுட்டு ஷார்ட்டில் இருக்கிறது. நான் வந்து அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ்லாம் இருக்கும்பொழுது அவர் வந்து சாதாரணமாக இருந்தார். அப்புறம் ஒரு ½ hour ரொம்ப சீரியஸாக இருந்தால் சார் ஒரு மூட் அவுட்டாக இருக்காருன்னு யோசிச்சிட்டே இருந்தால் பார்த்தேன் என்ன பார்த்து அடுத்த சீன் வந்து அந்த பையனை சந்திக்கிற சீன். அவர் எங்கள் ஷார்ட்டை முடிச்சுட்டு அந்த ஷார்ட் நாங்கள் ஒன்றா வருவோம், அடுத்து திரும்பி பார்த்தோன்னா அவர் பையனை பார்த்துட்டு நிற்பான்ற இடத்துல அந்த இடத்துல நான் இருப்பேன். ஸோ அந்த ஷார்ட் வரைக்கும் பார்த்தா அந்த ஷார்ட்டில் அவர் பண்ண ரியாக்ஷனும் அந்த கண்ணும் இவ்வளோ நேரம் திரும்ப பூனை கண்ணு மாதிரி தான் இருந்தது, எப்படி இவ்வளோ பெருசாச்சு நம்ம யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா அவர் ஒரு ½ hour அது அவருக்குள்ளேயே அமைதியாக ஹோம் ஒர்க் பண்ணுறாரு. அவர் கண்ணாடி வச்சுக்கல, நடிச்சு பார்க்கல, அவருக்குள்ளேயே அந்த இமேஜினேஷனில் அதை ஃபீல் பண்ணிட்டேங்கிறார். அது ஷார்ட் ரெடினோன்னு போனோன்னா அது வேறு மாதிரி பிக்சர் எடுத்து வந்துடுறாரு. அதெல்லாம் ரொம்ப கண்முன்னாடி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்மளே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக நல்லா இருந்தது. கோட் வசூலை குறித்து ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே வசூல் சாதனை படைத்ததா சார்? மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்திருக்கிறது. மாற்றவன் 100 கோடியை தாண்டிய மிகச்சில தமிழ் படங்களில் அது ஒரு, அதாவது தமிழ்நாடு வசூல் பெஞ்ச் மார்க் எப்பவுமே தமிழ்நாடு எடுத்துக்கணும். நீங்கள் ஓவரால் 500 கோடி 600 கோடி அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாத வசூல் விட்டுருங்க. தமிழ்நாடு ஷேர், டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் 100 கோடியை தாண்டினால் அது மாபெரும் வெற்றி படம். அதை தாண்டிய படங்கள் அப்படி விரல விட்டு எண்ணிடலாம். நீங்கள் 100 கோடி எத்தனை தாண்டிச்சு? ஒரு 5 படம், 5ல் 1 கோட்.
மாபெரும் வெற்றி படம் இல்லை, மாற்றமே இல்லை. உலக அளவில் எவ்வளோ இருக்கும் சார்? சார் உலக நம்பர்ஸ் எனக்கு கரெக்டாக தெரியல. உலக அளவிலே மிகச்சிறந்த படம். அதாவது அது ஆந்திராவிலும் கேரளாவில் மட்டும்தான் மற்ற படங்களை விட சற்று சறுக்கி இருக்கிறதே தவிர மீதி எல்லா ஊர்லேயும் மற்ற எல்லா படத்தோட கூட தான் போயிருக்கு. லியோ விட இந்த வசூல் குறைவுன்றத ஒரு விமர்சனம் தான் போயிருக்கு. நான் சொல்கிறது லியோ வந்து ஒரு பெரிய ஹாலிடே பெஞ்சில் வருது, அது ஒரு 5 இன்னொரு 10 கோடி ரூபா கூட பண்ணும். இது ஒரு ஒர்க்கிங் டேல வருது. இதுவே பூஜா ஹாலிடேஸில் வந்து இன்னொரு 10 கோடி கூட பண்ணிடுவோம். நீங்கள் அந்த கம்பேரிசனும் சரி, விஜய் படத்துக்குமே நம்ம போட்டி வைக்க வேண்டியதில்லை. இது எந்த காலகட்டத்தில் வந்துச்சு, அது எந்த காலகட்டத்தில் வந்துச்சு, இது இல்லையே இல்லையா, ஒர்க்கிங் டேல வருது படம். அதனால் வந்து இந்த வசூல் வந்து மிகப்பெரிய ஒர்க்கிங் டேல வந்து அந்த வியாழன் வெள்ளி சனி ஞாயிறில் 100 கோடி வசூல் பண்ணிச்சு தமிழ்நாடு கிராஸ். அதுவே ஷேராக மாறிடுச்சு. இப்போ ஒர்க்கிங் டே நான் சார் வியாழன் வெள்ளியில் வந்து 30 கோடி கலெக்ட் பண்ணுறது எப்படி பண்ணுவோம்? தமிழ் வரலாற்றில் செய்ய முடியாது. அதெல்லாம் ஃபஸ்ட் டே 30 கோடி, செகண்ட் டே 30 கோடி எப்படி வரும்? வியாழன் வெள்ளி ஒர்க்கிங் டே. அதனால் அதெல்லாம் பெரிய சாதனை பண்ணியிருக்கு வசூலில். அதெல்லாம் எந்த விதத்துலையும் குறையில. அது விஜய் படம் தான் சார் 100 தாண்டிடுச்சு. இன்னும் ஓடிட்டு இருக்கிறதுனால இன்னும் கரெக்டாக ஃபைனல் நம்பர்ஸ் வரல, வந்துடும். தளபதி 69 நீங்கள் நடிக்க வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு? வாய்ப்பு கிடைச்சா நடிப்போம். நிச்சயமா. இது வந்து இந்த வாய்ப்பு எனக்கு வெங்கட் பிரபுவால் கிடைச்சது. அதில் அப்படி வாய்ப்பு அவர்கள். ஆமாம், இதுதான் இந்த படத்தில் இருந்தாரேன்னு கூப்பிட்டா உண்டு. நம்மளா போய் இவ்வளோ நேரம் உங்களுடைய உண்மையாக சொல்கிறேன். அது சினிமா நடிப்பது எனக்கு முழு நேர தொழில் இல்லை என்றாலும் கூட ஒரு விஜய் படத்தில் நடிக்கும் போது இல்லை, அது ஒரு பெரிய அனுபவம். அது மட்டும் இல்லை, ஒரே ஒரு படம் உலகம் பூரா நம்மளுக்கு பார்க்க வைக்குது. நம்ம ஒரு சாதாரண படத்தில் நடித்தோம்னா அதை பார்க்குற கொஞ்சம் நாள் ஆகும். அதை ஓடிடியில் வந்து வருஷக்கணக்கில் மக்கள் போன வாரம் உங்களை பார்த்துட்டு 2 வருஷம் கழிச்சு படம் வந்து சொல்லுவாங்க. ஓடிடியில் பார்த்துட்டு டிவியில் பார்த்துட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாமே ஒரே நாளில் உலகமே பார்க்குற படம்னா இந்த மாதிரி ஒரு டாப் ஸ்டார் படத்தில் நடிச்சிங்கன்னா தான் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதுவே மகிழ்ச்சி. உங்களுக்கு விருப்பம் இருக்குது, நிச்சயமாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கின்றதை நம்புகிறேன் சார். ஆமாம், உங்களுடைய சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் மேலும் சேனலில் வந்து நிறையா பாசிட்டிவான நியூஸ் போட்டு சினிமாவை வளர்க்கறதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்ய வேணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. நன்றி சார்.